அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் நான் வந்துட்டு நிறையா சேஞ்சஸ் பண்ண போகிறேன் ரூமில். ஸோ என்னோடய ரூம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு ரொம்ப நாள் வந்து அப்படியே தான் இருக்குது. என்னால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைமே இல்லை. இன்றைக்கி வந்து என்ன தான் ஆனாலும் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிடணும், நம்ம ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணிடணும்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணேன். ஓகே, பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் வந்துட்டு பெட்டில் இருக்க துணிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்டை நல்லா திருப்பி தட்டிட்டு அதை நல்லா அப்படி திருப்பி போட்டுட்டேன். ஏன்னா நான் பெட்டை வந்துட்டு நான் அப்படி மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைடு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். செம்ம ஒத்தால ரொம்ப வெயிட் வேறு, அதை எப்படியாவது திருப்பி போடணுமே அப்படி சொல்லிட்டு பெட்டை நல்லா திருப்பி போட்டு நல்லா தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தேன். இதில் வேறு அடுத்து நான் இந்த துணி தான் வந்துட்டு பெட்டுக்கு கவராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பெட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதையே விரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் அதையே வந்துட்டு பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இது வந்து நாங்கள் ஒரு பெட்டு மாதிரி, ஸ்மால் பெட்டு மாதிரி, இந்த பெட்டையுமே வந்துட்டு நான் அந்த பெட்டுக்கு மேலே போட்டுட்டேன். அண்ட் ஒரு தலைவாணி மட்டும் ஒரு பில்லோ போட்டுட்டு மித்த கீழே இருந்த துணிலாம் எடுத்து எதுலையாவது நம்ம ஒட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்துட்டு தைக்கிறதுக்காக மம்மி போட்டிருந்தது. ஸோ நம்ம அதையுமே எடுத்து ஒரு எதுலையா வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கும்போது எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சிட்ருந்தேன். சும்மா இந்த பை சும்மா இருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டேன். இது வந்து அவங்க தைக்கும்போது எடுத்து தைச்சிப்பாங்க, அதுக்காக. என்னோடய துணியுமே வந்து கொஞ்சம் தைக்கிறதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அம்மா துணி மட்டும் இருக்குது, அவங்க தைச்சிப்பாங்க. அடுத்து மித்த துணியெலாம் நான் எடுத்து வச்சிட்ருந்தேன் கபோர்டில். எனக்கு இதுக்கே வந்து செம்மையாக முடியல சுத்தமாக. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து காலேஜ் லீவா, நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு க்ளீன் பண்ணணுன்னு ஒரு அது சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து நல்லா சோம்பேறியாக இருப்போம், அப்போல்லாம் ஜாலியாக இருக்கும். திடீர்னு நமக்கு வந்துட்டு ஒன்று சேஞ்ச் ஆகும், நமக்கு வந்து ஒரு மூடு வரும். நம்ம வந்து இப்போ இந்த வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணணும், எதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி தான் எனக்கும் திடீர்னு இதை க்ளீன் பண்ணி நம்ம ரூம் வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பீரோவுக்கு மேலெலாம் வந்துட்டு சும்மா பையாக அடுக்கி வச்சுருப்போம். ஆனால் அதுவுமே ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் டைம் சுத்தமாக தான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய ஆசை இருக்குது. எனக்கு டைம் பத்தவே மாட்டேங்குது, என்னன்னே தெரில. நான் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் உட்காந்துட்டு சும்மா அடுக்கிட்டு இருந்தேன். பீரோ மேலே ஏறிட்டேன், சாரி கட்டில் மேலே ஏறிட்டேன். அப்புறம் தான் கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறேன், ஐயோ ஃபேன் இருக்கா நமக்கு மேலே அப்படி சொல்லிட்டு நான் அதெல்லாம் யோசிக்காமலே நான் பெசாட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் பார்க்கவே இல்லை ஃபேனை. இத்தனைக்கும் நான் ஃபேனை வந்து போட்டு விட்டுட்டு தான் பண்ணினேன். அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஃபேன் போடாமலாம் சுத்தமாக இருக்கவே முடியல. அந்த ஃபேனை போட்டுகிட்டே நான் பெசாட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் ஃபேன் பார்த்தேன். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிட்ருந்தேன். எதுக்குள்ள அந்த பையில் என்ன இருக்குது நான் எதையுமே பார்க்கல. ஏதோ நல்லா நீட்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தேன். அப்புறமேட்டு கீழே வந்துட்டு எனக்கு எப்படி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சாலும் திரும்பி அதை இன்னும் நல்லா வைக்கணும் இன்னும் நல்லா வைக்கணும்னு இருக்கும்.
அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த வேலை முடிஞ்சு அடுத்து வந்துட்டு நம்ம கீழே அடியில் கட்டிலுக்கு அடியில் வந்துட்டு நிறைய குப்பை இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் வந்து அதை ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன். அதை பண்ண முடியல. ரொம்ப அடியில் வந்துட்டு கேமரா வைக்க முடியல. நான் மட்டும்தான் ஷூட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நல்லா அடியில் பீரோக்கு அடியில் கட்டிலுக்கு அடியில் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் நான் அப்படியே வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்துட்டு நான் தைக்கிற மிஷினில் தைக்கிறத தவிர இந்த எல்லாமே இருக்கும். எண்ணெய், கிளாஸ், டீ குடித்தா அங்கேயே கிளாஸ் வச்சுருவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் சார்ஜரு அது இதுன்னு ரொம்ப குப்பையாக இருக்கும். கடுப்பாக வரும். எதுக்குடா இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டுருக்குள்ள நமக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஆனால் என்கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். மதர்ஸா எனக்கு இப்போ இந்த ஒர்க் முடிச்சுட்டு மதர்ஸா இருக்குது. 5 போகணுன்னா இதுக்குள்ளே முடிச்சிருவேனான்னு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. நான் மறந்துட்டேன் மதர்ஸா இருக்கிறதே. நான் விசாட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முடிச்சுட்டேன் அதுக்குள்ளாட்டியும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற டவலு, டேப்பு அது இதுன்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். கடுப்பாக வருது. நமக்கு என்னென்னா க்ளீன் பண்ணுறது கூட ஓகே. நம்ம க்ளீன் பண்ணி ஒரு 2 நாள் தான் அப்படி இருக்கும். அடுத்து போக போக வந்துட்டு திரும்பி அதே மாதிரியே ஆகுமா? அப்போ நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அன்றைக்கி உட்காந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் இதாக விட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம். இந்த பொம்மை பற்றி சொல்லி ஆகணும். இது என்னோடய ஃபேவரட். இது வந்துட்டு நாங்கள் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம். சும்மா இதுக்கிட்ட பேசலான்னு நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கப்ப இந்த பொம்மை அழகாக பேசும். அப்போ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த பொம்மையை நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு இதுக்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். பட் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸாக இது வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை. அது ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும். இது தூக்கி அங்கே வைக்கிறது. இப்போ மிஷின் மேலே இருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்சம் அதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், விளாண்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை அப்படியே கூட்டி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு கூட்ட தான் ஆரம்பிச்சிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் ஒன்று வந்துருச்சு திரும்பி. என்ன பிளான்னா, பேசாமல் இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டடி டேபிள் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. எதுக்காக நான் வேலையை பார்த்தேன்னா, வெளியில் வந்துட்டு நான் ஸ்டடி டேபிள் போட்டால் எனக்கு வந்துட்டு படிக்கணுன்ற ஒரு கான்சென்ட்ரேட்டே வரமாட்டேங்குது. ஸோ அதுக்காக நான் வந்து ரூமில் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டை கழட்டிட்டு, ஸ்டாண்டில் வந்து குப்பை மாதிரி இருக்கும். நான் வந்து ஷூட் பண்ணேன். மிஷின் மேலே அது எல்லாமே இருக்கும். இப்போது ஷூட் பண்ணேன். ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில. அது எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். தனியாக ஸ்டாண்ட் அங்கே வச்சுட்டு எப்படி இருக்கும்னா, இங்கே கண்ணாடி பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்டுக்கு கீழே நம்ம வந்துட்டு ஸ்டடி டேபிள் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த கண்ணாடி பார்க்கும்போது அந்த ஜன்னல் வந்து பார்க்கும்போது ரொம்ப இவ்வளோ குப்பை ஜன்னல், இந்த ஒட்டடை அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, என்னடா இது இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா நமக்கு முடியாதுன்னு நினச்சேன். ஆனாலும் பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒட்டடையெல்லாம் தட்டிகிட்டு இருந்தேன் போட்டு. அப்புறம் ஃபேன் வேறு ஆஃப் பண்ணிட்டேன்னா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக வேர்த்துருச்சு. வெயில் வேறு அப்படி இருக்கா. ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ஒட்டடை உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து தெரியல. அந்த ஒட்டடை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியல. பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அவ்வளோ ஒட்டடை.
எப்புட்றா இவ்வளோ வந்துச்சு நானே யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் உட்காந்து அப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எடுத்ததுக்கப்புறமும் ஒரு துணி வச்சு அதெல்லாமே வந்து கையாலே எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. சுத்தமாக நானே இப்போ தான் பார்க்குறேன். வீடியோவில் சுத்தமாக தெரியல. நான் தெரியணுன்னே ஷூட் பண்ணியிருந்தேன். பட் வீடியோவில் சுத்தமாக தெரில. ஆனால் நேரில் அவ்வளோ இருக்குது. என்னடா இது இவ்வளோ எப்படி போய் நமக்கு இது மாதிரி டஸ்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இதுக்காகவே இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து அப்புறம் அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு ஸ்டடி டேபிளெல்லாம் நல்லா துடைச்சிட்ருந்தேன். நல்லா கூட்டிட்டு அப்புறம் மிஷினில் இருக்க சொன்னேன்ல, அதில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரில. அப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் க்ளீனிங் மை ரூம் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாவ் சூப்பராக இருக்கே அப்படி சொல்லிட்டுருந்தேன். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஸ்டடி டேபிள் போட்டு இதெல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு எல்லாமே. டைம் பார்த்தேன் ஒரு 5 o'clock அது மாதிரி ஆச்சு. அது வந்து 3:30 அது போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளாடியுமே முடிச்சுட்டேன். என்னோடய ரூம் வந்து ரொம்ப சின்னது. ஆனாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை நல்லா ஆக்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு நான் இது பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய், லவ் யூ.